ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனாஸ் அண்ட் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி யோகா ஏன் பயிற்சி செய்ய வேண்டும், யோகா பயிற்சி பண்ணுறது நம்மளோட வாழ்வியல் முறையை, லைஃப் ஸ்டைலை எந்த மாதிரி மேம்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. திருமூலரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் அப்படின்னு. உடம்புக்குள்ளே தான் அத்தனை விதமான தெய்வ சக்திகளும் இருக்குது அப்படின்னு ஒரு கட்டத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் உடம்பை ரொம்ப நேசித்து நான் நல்லா பேணி பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான விஷயங்களையுமே நாம் இந்த ஐம்புலன்கள் மூலமாக உணர்றதுக்கு இந்த உடல் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இது நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை. இந்த உடல் கூடையும், இந்த உடலில் குடி கொண்டு இருக்கிற இந்த ஆன்மா கூடையும், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த சூக்ஷ்மமான சக்தியான இந்த மனம், இது கூடையும் நாம் கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு, அதை பற்றி நாம் அறிஞ்சிக்கிறதுக்கு. இப்போ உடலை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உடலில் எத்தனை விதமான செயல்கள் நடக்குது. ஒரு தரவுப்படி நம்மளோட மூளை எத்தனை விதமான பணிகளை 24 மணி நேரத்தில் செய்யுது இந்த உடலில் அப்படிங்கிறத கணக்கெடுத்து அது எல்லாத்தையுமே எல்லா விதமான ஒரு தாள்களில் எழுதி, ஒரு A4 ஷீட் தாள்களில் எழுதி அந்த பண்டல் எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பில்டிங்கே தேவைப்படுமா. அந்த அளவுக்கு பெரிய பில்டிங் ஃபுல்லாக அந்த பேப்பர்ஸை நம்ம ஃபில் பண்ணி வைக்கலாம். அவ்வளவு வேலைகளை செய்யுது. எத்தனை விதமான சிஸ்டம் ரன் ஆகுது இந்த உடம்புல. ஜீரண மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், எப்படின்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட நரம்பு மண்டலம், எத்தனை விதமான மண்டலங்களுமே நம்மளோட உடலுக்குள்ளே செயல்படுது. இதை நாம் காலையில் எழுந்த உடனே ஒரு 8 மணி நேர தூக்கத்துக்கு பின்னாடி நாம் எழுந்து உட்காந்து நம்ம காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதற்கு சில பயிற்சிகளை கொடுத்து உடல் முழுவதுமே இரத்த ஓட்டத்தை சமநிலைப்படுத்தணும். அப்படின்னா இரத்த ஓட்டத்தை அதிகரித்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த டே ஃபுல்லாகவே நாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும். நம்ம உடலில் இருக்கிற அத்தனை விதமான மண்டலங்களுமே, ஜீரண மண்டலத்துலேருந்து நரம்பு மண்டலம் வரைக்கும் அத்தனையுமே இந்த புது இரத்த ஓட்டத்தால் நம்மளால் சுறுசுறுப்பாக மாற்ற முடியும். தொடர்ந்து நீங்கள் வித்தியாசமான யோகா ஆசனங்களை நீங்கள் பயிற்சி செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களோட ஒவ்வொரு விதமான நரம்புகளுமே சதைகளுமே இன்னும் நல்லா தளர்வடைஞ்சு உடல் நல்லா இலகுவாக மாறி ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாம் எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறதுக்கு அந்த டே ஃபுல்லாக நமக்கு எனர்ஜி கொடுக்கும். சுவாசத்தில் நாம் கவனம் செலுத்தக்கூடிய இந்த பிராணாயாமா, அதுக்கப்புறமா சொல்லக்கூடிய சின்ன சின்ன மந்திரங்கள், ஆசனங்கள், இதெல்லாத்தையும் நம்ம பயிற்சி செய்யும் பொழுது யோகாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் என்ன அப்படின்னா, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னொரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு நம்மளால் செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், முதலாக சைக்கிள் அல்லது கார் ஓட்டும் பொழுது நாம் எந்த அளவுக்கு கவனமாக அதை பிடிச்சி அதில் இந்த இடத்துல ஹேண்ட்பேர் இருக்குது, இந்த இடத்துல பெடல் இருக்குது அப்படிலாம் பார்த்துருப்போம். இந்த இடத்துல ஆக்சிலேட்டர், இந்த இடத்துல பிரேக்கு, இந்த இடத்துல கிளச்சு, அதெல்லாம் ரொம்ப கவனமாக கான்சியஸாக நம்ம ஓட்டும்போது முதல்ல ஓட்டும்போது கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் ஒரு வருடம் அல்லது 2 வருடத்துக்கு அப்புறமா நாம் ரொம்ப அதை இலகுவாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மூளைக்கு அல்லது நம்ம உடலுக்கு ரொம்ப பழகிடும். ஆனால் நாம் இந்த யோகா பயிற்சியை செய்யும் பொழுது வேறு எந்த விதமான விஷயங்களையும் நம்மளால் கவனம் செலுத்த முடியாது. யோகானா அந்த போஸ்க்கு நாம் எந்த விதமான ஒரு யோகா ஆசனத்தில் பல நாட்கள் பல வருடங்கள் நீங்கள் பயிற்சி செஞ்சுருந்தாலும் கூட அன்னைக்கு நீங்கள் பயிற்சி செய்யும்போது உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள் மேலேயுமே நம்மளோட கவனம் ரொம்ப தீவிரமாக போகும். அந்த நேரத்தில் நம்ம அவ்வளவு தீவிரமாக அதை கவனம் செலுத்தினா மட்டும்தான் அந்த போஸஸ் பண்ண முடியும். இதுதான் யோகாவை த மதர் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லப்படுது. யோகா தொடர்ந்து பயிற்சி செய்கிறதுனால நம்மளோட உடல், மனம், எண்ணம், செயல், புத்தி அத்தனையுமே ஒருங்கிணைக்கப்படும். யோகா அப்படிங்கிறது நம்மளோட
உடலில் இருக்கிற அத்தனை விதமான செல்களையுமே வந்து புதுப்பிச்சு கொடுக்கும். ஒரு புத்துணர்ச்சியான டேவை வந்து நமக்கு வந்து ஆரம்பித்து கொடுக்கும். இன்னும் பல விதமான பலன்கள் இந்த யோகா செய்கிறது மூலமாகவே இருக்குது. அதை அடுத்தடுத்து வர்ற எபிசோடில் நம்ம வந்து பேசலாம். அதனால் எப்பொழுதுமே நம்மளை நேர்மறையான எண்ணத்தோடையே வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுற, ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த யோகா பயிற்சியை எல்லாருமே ஒரு தகுதியான குருமார்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட இணைஞ்சு நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. தினசரி யோகா பயிற்சி செய்யுங்க. உங்களோட உடலும் மனமும் எண்ணமும் இன்னும் நல்லா மேம்படுறதுக்கு எல்லாம் வல்ல இறையருள் நிச்சயமாக துணை புரியும். இன்றைக்கி நாம் யோகா பயிற்சி ஏன் நம்ம வந்து பயிற்சி செய்யணும், அதற்கான கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முத்ராஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.